ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் ஒயிட்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட் எபிசோடுக்கான பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கானது தான். சமராஸ்ட் சீரியஸாக சொல்கிறேன். வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அமித் பார்கவை தவிர்த்து பிரஜன், திவ்யா கணேசன், சாண்ட்ரா எமி சரியான ராஸ்ட். விஜேஎஸ் கிட்டேருந்து வாய்ப்பே இல்லை. சமராஸ்ட் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் செம்மையாக கேட்டார். ஆனால் அதுவும் திவ்யா கணேசனை கேட்டதெல்லாம் ரொம்ப நியாயமாக. உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தது யாரு? விக்ரமா, எஃப்கேவா? இல்லை, பிக் பாஸ். உங்களெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சா அவர் சொல்றதே நாங்கள் ஏன் கேட்கணும்? அவர் எப்போ கண்ணை மூடுவார், கண்ணை திறப்பாரு? ஏங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள்லாம் அந்த ஃபீல்டில், அந்த பர்டிகுலர் சினி ஃபீல்டில் கொஞ்சம், அது சின்ன திரையாகட்டும் வெள்ளி திரையாகட்டும், நீங்கள்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, ஒருத்த மேலே இருக்கிற கோவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கொண்டு போய் கேமில் காட்டுறீங்க. உங்களுக்கு வேலையும் சரி, நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த வேலையாவது முடிச்சிங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் அரைகுறை. ஆனால் நீங்கள் படுக்கிற ரூமை மட்டும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க, சூப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்க. பட் மற்ற எதுவுமே பண்ணலையே. ஹாலை பண்ணல, வெசல்ஸ் கழுவல, பாத்ரூம் க்ளீன் பண்ணலை. இதை தானே கேட்டார் விஜேஎஸ். இவர் விஜேஎஸ் கேட்டதில் தப்பே இல்லை, அவர் கேட்டது கரெக்டு. இப்போ நாளைக்கு யாராக இருந்தாலும், அது நீங்கன்னு இல்லை, அது அந்த இடத்துல கனி திருவோ இல்லை வேறு யாரோ, ரம்யா ஜோ, இவங்க அரோராவோ, யாராக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்பார். அவர் இந்த பார்ஷியாலிட்டி பார்த்து இது பண்ணலையே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை பண்ணுங்க. பாவம் அந்த ஆளை கத்த வைக்காதீங்க. அந்த ஆள்னா வேற யாரும் இல்லை, பிக் பாஸ் தான். பட் அந்த ராஸ்ட் அல்டிமேட்டுங்க, அல்டிமேட். பிரஜைன்னு பேசுனதெல்லாம் ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அந்த மாதிரி பேசவே கூடாது. ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? அது அடித்து தூக்கிடும். நீ வீட்டில் இருக்கிறவங்கள சொல்ல. இப்போ எபிசோடு முடிஞ்சவனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, எஃப்ஜே வீட்டு ஆளுங்களை சொல்லலை, அங்கே இருக்கிற ஆளுங்களை சொன்னது. ஏங்க பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தெரியாது. அது வீட்டு ஆளுங்களை சொல்கிற மாதிரி தான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வெளியே வந்தவொடனே பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அது அவர் அங்கே இருக்கிறவரை சொன்னாரா இல்லை வெளியே இருக்கிறவங்கள சொன்னாரா? விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசுனதோ தப்பு. அதை தான் விஜய் சொன்னார். பிரஜன் சார், நீங்கள் பேசுனது தப்பு சார். உங்கள் வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கோங்க சார். சண்டை போடுங்க, ஹெல்த்தியான ஃபைட்டாக இருக்கணும், அன்ஹெல்த்தி ஃபைட்டாக இருக்கக்கூடாது. அது வார்த்தைகள் என்றைக்குமே முக்கியம். ஒரு வாக்கியம் இருக்கு, எதை வேணாலும் அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். நாளை எபிசோடை பார்த்துவிட்டு நாளை மறுபடியும் ரிவ்யூ சொல்கிறேன். பாபாய்.